பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மேலப்பாளையத்தில் கடைகள் அடைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவத்தின் 33வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல திருநெல்வேலி மாநகரின் முக்கிய பகுதியான மேலப்பாளையத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் மேலப்பாளையம் சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய இடங்களில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பதற்றமான இடமாக கருதப்படும் பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் எதுவும் நிகழாமல் இருக்க தொடர்ந்து 4வது நாளாக அங்கு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் முடிவுக்கு வராத நிலையில் மலை மீது ஏறுவதற்கு தொடர்ந்து 4வது நாளாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் முருகன் கோயிலில் பதற்றமான சூழல் தணிந்ததால் பொதுமக்கள் வழக்கம் போல சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் பதற்றம் தணிந்து இயல்பு திரும்பியுள்ளது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பலத்த பாதுகாப்பு கொடுத்து வருகின்றனர். மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டோம் என காவிரி ஆணைய தலைவர் எல்.கே. ஹல்தார் தெரிவித்துள்ளார். தஞ்சை திருச்சி மாவட்ட எல்லையில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கல்லணையை காவிரி ஆணைய தலைவர் எல்.கே. ஹல்தார் பார்வையிட்டார். பின்னர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். பெருவுடையார், பிரகநாயகி மற்றும் பரிவார தெய்வங்களை வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 ஆண்டுகளாக தங்களிடம் நிலுவையில் இருந்து வந்த மேகதாது அணை திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டோம் என்றும் அந்த திட்ட அறிக்கை தங்களிடம் நிலுவையில் இல்லை என்றும் கூறினார். இந்த திட்டத்தின் தொழில்நுட்பம், வர்த்தக சாத்தியக்கூறு இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. இன்றைய தேதியில் இந்த திட்டம் முதலீட்டுக்கு ஏற்றதா என்பதும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை என்று கூறினார். அவ்வாறு நிரூபிக்கப்பட்டால் அதன் பிறகுதான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பதை கூற முடியும். மேகதாது அணை தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. அதனால் அது குறித்த விவாதத்தை தவிர்க்கலாம் என்றும் அவர் கூறினார். இதனிடையே காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவனை ஆயுதங்களால் தாக்கிய 15 பள்ளி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். பட்டீஸ்வரம் அரசு அறிஞர் அண்ணா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் நாங்கள்தான் கெத்து என ஒருவருக்கொருவர் பள்ளியில் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல பள்ளி முடிந்து மாணவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டபோது தேரோடும் கீழ வீதியில் இரு வகுப்பு மாணவர்களும் சண்டையிட்டுக் கொண்டுள்ளனர். அப்போது 12ஆம் வகுப்பு மாணவனை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கட்டை, கல் உள்ளிட்டவைகளால் கடுமையாக தாக்கியதில் பலத்த காயமடைந்த மாணவன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட 15 மாணவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதியின் உத்தரவின் பேரில் அவர்களை தஞ்சை சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கோவையில் 5 வயது சிறுமி குளியலறையில் உள்ள தண்ணீர் பாத் டப்புக்குள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், சங்கீதா தம்பதியருக்கு ரியா என்ற குழந்தை உள்ளது. ரமேஷ் தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் எக்ஸிகியூட்டிவாக வேலை பார்த்து வரும் நிலையில் சங்கீதா மியூசிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று சிறுமி ரியா உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நிலையில் மருத்துவ பரிசோதனை பிறகு நல்ல நிலையில் இருந்ததாகவும் குளியலறைக்கு சென்ற அவர் அறையை விட்டு வெளியே வராததால் சந்தேகமடைந்த பெற்றோர் கதவை திறந்து பார்த்தபோது சிறுமி தண்ணீர் பாத் டப்புக்குள் மூழ்கி இறந்து கிடப்பதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் சிறுமி மூச்சு திணறி உயிரிழந்தது பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்தது. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி வாகனம் மீது தனியார் மினி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பள்ளி குழந்தைகள் காயமடைந்தனர். நாடார் நடுநிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களை வழக்கம் போல பள்ளி வாகனம் ஏற்றி சென்றுள்ளது. அப்போது கோவில்பட்டி மெயின் ரோட்டில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பள்ளி பேருந்தின் மீது கூசாலிப்பட்டியில் இருந்து பேருந்து நிலையம் நோக்கி சென்ற தனியார் மினி பேருந்து மோதியுள்ளது. இதில் வாகனத்தின் கண்ணாடி உடைந்து உள்ளே இருந்த 4 பள்ளி குழந்தைகள் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் குழந்தைகளை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 2 சிறுத்தைகள் சிக்காமல் வனத்துறைக்கு போக்கு காட்டி வந்த நிலையில் பாறை மீது ஓய்வெடுக்கும் வீடியோ வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாராயிபாளையம் மலைக்குன்றில் பதுங்கியிருந்த 2 சிறுத்தைகள் விவசாயிகளின் கால்நடைகளை வேட்டையாடி வந்த நிலையில் சிறுத்தைகளை பிடிக்க தனியங்கி கேமரா பொருத்தி கண்காணித்து வந்ததோடு துப்பாக்கி ஏந்தியபடி வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். சிறுத்தைகள் நடமாடும் இடத்திலும் கூண்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக சிறுத்தை போக்கு காட்டி வந்த நிலையில் மலைக்குன்றில் பதுங்கியிருந்த 2 சிறுத்தைகள் ஹாயாக ஓய்வெடுத்தபடி படுத்திருந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதிகளில் கரடி நடமாட்டம் இருப்பதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சின்னேரி பகுதியில் உள்ள காப்புக்காடு, மலைகுகை மற்றும் கருங்கல் குட்டை பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கரடி நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது சின்னேரி பகுதியில் கரடி நடமாடுவது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் வனத்துறை அதிகாரிகள் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறியதாக செவிலியர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மெட்டாலா கோரையாறு பகுதியில் 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் பெற்றுக்கொண்டு சிலர் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறுவதாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலகர் கலைச்செல்விக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மருத்துவமனை குழுவினர் மற்றும் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீட்டில் போர்ட்டபிள் ஸ்கேன் கருவி மூலம் சிசுவின் பாலினம் கண்டறியப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து செவிலியர் கலைமணி, அவருக்கு உதவியாக செயல்பட்ட பூமணி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்த கார் ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் கள்ளக்காதலி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மாரச்சந்திரம் கிராமத்தை சேர்ந்த ஹரீஷ் அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை தலைவர் பிரசாந்த் என்பவருக்கு கார் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் வானவில் நகரை சேர்ந்த கணவரை பிரிந்து வாழும் மஞ்சுளா என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு இருந்து வந்த நிலையில் அடிக்கடி அவர் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஹரீஷை மர்ம நபர்கள் சிலர் ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கள்ளக்காதலி மஞ்சுளாவிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஹரீஷ் அவரை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி வந்ததோடு பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்ததால் கூலிப்படையை வைத்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து மஞ்சுளா மற்றும் தலைமறைவாக இருந்த 7 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக அரசிடம் அனுமதி பெறாமல் துப்பாக்கிகள் வைத்திருந்த வடமாநிலத்தை சேர்ந்த செக்யூரிட்டியான தந்தை மகனை கைது செய்த போலீசார் தோட்டாக்களுடன் துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். கோயம்புத்தூர் அடுத்த பேலமேடு பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் தங்க நகை ஆபரணங்கள் கொண்டு செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பாக வந்த வடமாநில செக்யூரிட்டிகளை பிடித்து சோதனை செய்தபோது அரசின் அனுமதியின்றி துப்பாக்கிகள் பயன்படுத்தி வந்தது தெரியவந்ததையடுத்து அவர்களை கைது செய்து 3 துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணையில் பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட சீக்வல் லாஜிஸ்டிக்ஸ் எனும் செக்யூரிட்டி அமைப்பு தங்க கட்டிகளை பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்று
ஆபரணங்களாக மாற்றி மீண்டும் நகைக்கடைகளுக்கு கொண்டு வரும் வாகனங்களுக்கு துப்பாக்கி ஏந்தியவாறு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும், வட மாநிலங்களில் அனுமதி பெற்று தமிழகத்தில் மாநில அரசிடம் அனுமதி பெறாமல் துப்பாக்கிகளை பயன்படுத்தி வருவது தெரியவந்தது. தாவிகாவில் இணைந்தது அவசரமான முடிவு என்ற சசிகலாவின் கருத்து குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு கையெடுத்து கும்பிட்ட செங்கோட்டையன் பதிலளிக்காமல் சென்றார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அம்பேத்கர் நினைவு நாளையொட்டி தாவிகாவின் நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவிக தலைவர் விஜய் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மட்டுமின்றி எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக உருவெடுத்துள்ளார் என்று புகழாரம் சூட்டினார். இளைஞரில் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சசிகலா அவர்கள் நீங்க எடுத்திருக்க முடிவு அவசரப்பட்டு எடுத்திருக்க முடிவு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வீட்டில் திருட முயன்ற மர்ம நபர் உரிமையாளரை கண்டு தப்பி ஓடியபோது வாகன மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். நாற்றம்பள்ளி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள மேல்மல்லப்பள்ளி கொய்யாமேடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மாரிமுத்து அனிதா தம்பதியர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவர்களது வீட்டில் முன்பக்க கதவை யாரோ உடைப்பது போல் சத்தம் கேட்டு எழுந்துள்ளனர். உடனடியாக அனிதா பக்கத்து வீட்டில் உள்ள அவரது மாமனாருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்த நிலையில் வெளியே வந்த திருடர்களை பார்த்து அவர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதில் பயந்து போன திருடர்கள் இருவரும் இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அப்போது நெடுஞ்சாலையை கடக்க முயன்றபோது ஒருவர் தப்பிய நிலையில் மற்றொரு மர்மநபர் வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்திய காஷ்மீர் எல்லையில் தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் உடலுக்கு சொந்த ஊரில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. திருத்தணி அடுத்த சத்திரஞ்சோயபுரத்தை சேர்ந்த ராணுவ வீரரான சக்திவேல் இந்திய காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். இவருக்கு தேவஸ்ரீ என்ற மனைவியும் 4 வயதில் மகளும் 2 வயதில் மகனும் உள்ளனர். இதனிடையே கடந்த 4ஆம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சக்திவேல் வீர மரணமடைந்தார். அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் குடும்பத்தினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் முன்னிலையில் 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது.